Hello students, நம்ம இன்னைக்கு class 9 CBSE chapter 1 orienting yourself அதில் exercise 1.1ல questions பார்த்துட்டு இருக்கோம். அதில் first question வந்து என்னன்னா figure கொடுத்துருக்காங்க. இது வந்து ரயான்ஸோட ரூம். ஓகே, ஸோ இந்த ஃபிகர் வச்சு நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த questions கேட்டிருக்காங்க, அதை வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃபிகர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் if D1 R1 represents the door to Rayan's room, how far is the door from the left wall, the y-axis of the room, how far is the door from the x-axis? ஓகேயா, ஸோ இப்போ இங்கே இந்த ஃபிகர் பார்த்தீங்கன்னா இங்கே D1ங்கிறது வந்து டோரோட ஸ்டார்டிங் D1 அண்ட் இது வந்து R1 வந்து அதோட எண்டிங் பாயிண்ட் R1. ஸோ இந்த R1ஓட கோஆர்டினேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ D1 வந்து எங்கே இருக்குது அப்படின்னா D1ஓட கோஆர்டினேட் வந்து 8ல இருக்குது. ஸோ D1ஓட கோஆர்டினேட் வந்து 8,0 அண்ட் R1ஓட கோஆர்டினேட் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 11.5,0. ஓகே, ஸோ இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இப் D1 R1 represents the doors to Rayan's room, இது வந்து D1 R1 வந்து ரயான்ஸ் ரூமோட டோரா இருந்துச்சுன்னா how far is the door from the left wall, how far is the door from the left wall, that is y axis of the room. ஓகேயா, ஸோ இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதை வந்து y axis. ஸோ y axisல இருந்து அந்த டோர் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்க இது வந்து 0னா இங்க இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு, 8 யூனிட்ஸ்ல இருக்கு. ஸோ அப்போ அது வந்து என்ன யூனிட், 8 யூனிட்ஸ்ல இருக்கு. ஓகேயா, ஸோ நம்ம எப்படி எழுதலாம்னா the distance of the door from the y-axis is 8 units. Okay, so அதில் வந்து செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா how far is the door from the x-axisன்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா, ஸோ இப்போ வந்து டோர் வந்து ஆல்ரெடி எங்கே இருக்கு, x-axisல தான் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஆரிஜின் 0,0. ஸோ இந்த டோரோட ஸ்டார்டிங் வந்து 8. ஸோ இது வந்து x-axisல தான் இருக்கறனால அது x-axis வந்து 0. ஓகே, செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் D1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா, இப்போ வந்து நம்ம வந்து D1ஓட கோஆர்டினேட் என்னது, நம்ம ஆல்ரெடி எழுதிருக்கோம். ஸோ 8,0. ஸோ D1ஓட கோஆர்டினேட் என்ன, 8,0. ஓகே, தேர்ட் கொஸ்டின் if R1 is the point 11.5,0, how wide is the door, do you think this is a comfortable width for the room door அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ D1 வந்து 8,0, R1 is equal to 11.5,0. இதுல y axis வந்து சேமா இருக்கு, இதுல y கோஆர்டினேட் வந்து சேமா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண, டிஸ்டன்ஸ்னா ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் x2 minus x1. ஓகே, ஸோ இது வந்து என்ன, 11 modulus of 11.5 minus 8 which is equal to என்ன வரும், 3.5. It is the absolute value. கேட்டிருக்காங்க if a person in a wheelchair wants to enter the room, will he or she be able to do so easily அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நார்மலாக வந்து நமக்கு வந்து நார்மலாக நம்ம வீட்டிலலாம் எவ்வளோ ஃபீட் இருக்கும்னா 3 feet அவ்வளோதான் இருக்கும் டோர். ஓகே, ஸோ இப்போ இங்கே 3 feetனா அது வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ நார்மலாக எல்லாரும் வந்து வீல் சேரில் வந்து ஈஸியாக என்டர் பண்ணலாம். இல்லைங்களா, இட் இஸ் கம்ஃபர்டபுள் for a person in wheelchair to enter the room. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா if B1 வந்து 0,1.5 and B2 is 0,4, represent the ends of the bathroom door. Is the bathroom door narrower or wider than the room door சொல்லிருக்காங்க. பாத்ரூம் டோரோட இங்க கொடுத்திருக்காங்க B1 B2. ஸோ B1ஓட கோஆர்டினேட் வந்து அவங்களே கொடுத்திருக்காங்க. B1 is equal to 0,1.5 கொடுத்திருக்காங்க, B2 is equal to 0,4 கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா absolute value formula என்ன, modulus of y2 minus y1. ஓகே, இது x1 y1 x2 y2. ஓகே, ஸோ 2.5 வருது. இவன் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க 0,1.5, B2 is 0,4. ஸோ நம்ம வந்து அந்த பாத்ரூம் டோரோட டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து x வந்து சேமா இருக்கு, y வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா modulus of y2 minus y1, that is 4 minus 1.5 which is equal to 2.5. ஸோ இப்போ நமக்கு டோர் லென்த் வந்து ரூம் டோர், இங்கே ரூம் டோர் எழுதிக்கலாம். ரூம் டோர் லென்த் வந்து நமக்கு என்ன கிடைச்சது, 3.5 யூனிட்ஸ் கிடைச்சது. பாத்ரூம் டோர் லென்த் வந்து 2.5. ஸோ அப்போ ரூம் டோர் லென்த் தான் பெருசாக இருக்கும். ஸோ இப்போ பாத்ரூம் டோர் எப்படி இருக்கும், நேரோவராக இருக்கும். ஸோ ஆன்சர் என்னன்னா the bathroom door is narrower than the room door. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுதான்.